14ஆம் வயதில் போர் வீரன், 18ஆம் வயதில் படைத்தளபதி, 20ஆம் வயதில் அரசன், 32ஆம் வயதில் உலகின் பெரும் பகுதியை ஆண்டு வந்த மாவீரன் அவர்தான் அலெக்சாண்டர் தி கிரேட். யார் இந்த அலெக்சாண்டர்? மிக இளம் வயதிலே அவ்வளவு துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் ஊட்டியது எது? பங்கேற்ற எந்த ஒரு போரிலும் தோல்வியே சந்திக்காத அலெக்சாண்டர். இன்னைக்கு நம்ம அலெக்சாண்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிமு 356ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி மெசிடோனியா நாட்டின் தலைநகரான பெல்லா என்னும் இடத்தில் 2ஆம் மன்னர் பிலிப்ஸ்க்கு மகனாக பிறக்கிறாரு அலெக்சாண்டர். பண்டைய கிரீஸ் நாட்டு வடபகுதிக்கு மெசிடோனியா என்னும் மற்றொரு பெயரும் இருக்குது. இங்கு வசிக்கிறவங்கள கிரீக்கர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இவங்கள நாகரிகம் குறைந்தவர்களாகவே காணப்படுறாங்க. இதனால மற்ற கிரீக்கர்களால் இந்த மெசிடோனியர்களை ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க. ஆண்டாண்டு காலமாக இது தொடர்ந்து இந்த பண்பாட்டு இடைவேளைங்கிறது இந்த மெசிடோனியர்களுக்கு மத்தியில் இருக்குது. இந்த பண்பாட்டு இடைவேளை எந்த இதுலேருந்து மாறுது அப்படின்னாக்கா 2ஆம் பிலிப்ஸோட காலகட்டத்தில் தான் இது மாற தொடங்குது. இவரோட ஆட்சியில் கல்வி கலாச்சாரம் இதெல்லாம் மேம்பட தொடங்குது. இதனால் மற்ற கிரீக்கர்களால் ஏளனமாக பார்க்கப்பட்ட இந்த மெசிடோனியர்களை ரொம்ப பிரமிப்போடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு காரணம் யார் அப்படின்னாக்கா பிலிப்ஸோட அந்த இராணுவ சீர்திருத்தம் தான். அது வரைக்கும் அண்டைய நாட்டாரிடம் அடங்கி ஒடுங்கி இருந்த மெசிடோனிய வீரர்கள் பிலிப்ஸோட பேர் ஆற்றலால் இவங்க புத்துணர்ச்சி பெற்று ஆயிரக்கணக்கான போர் வீரர்களாக தேர்ந்தெடுத்து மாபெரும் வல்லமை பொருந்திய மெசிடோனிய இராணுவத்தை அமைக்கிறாங்க. இதோட விளைவாக கிரீஸ் மற்றும் ஐரோப்பிய போன்ற பெரும் பகுதிகளை இவங்களுக்கு கீழே வருது. மிகுந்த அறிவும் வீரமும் கொண்ட 2ஆம் பிலிப்ஸ் அவரோட மகனையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்த ஒரு இளைஞனாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. சிறு வயதிலேயே அலெக்சாண்டருக்கு மல்யுத்தம் வாள்வீச்சு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சி, அது மட்டும் இல்லாமல் தாய் ஒலிம்பியாவும் கடந்த கால யுத்தங்களை எல்லாம் அவரோட மனசில் ஒரு விதையாக தூவுறாங்க. அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தி கூர்மை கொண்ட நபராக தான் இருக்கிறாரு. அதனால் அப்பப்போ சுற்றி உள்ளவங்களை முன்னாடி பல ஆச்சரியங்கள் ஊட்டும் விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அதில் ஒரு நிகழ்வை நம்ம இப்போ பார்க்கலாம். அலெக்சாண்டருக்கு இப்போ 13 வயசு ஆகும்போது மன்னர் பிலிப்ஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா அலெக்சாண்டரை ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் தத்துவ மேதையான அரிஸ்டாட்டில்கிட்ட இவரை அலெக்சாண்டரை ஒப்படைக்கிறாரு. அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரோட கண்ணில் இந்த உலகையே ஆளணுங்கிற ஒரு துடிப்பை பார்க்குறாரு. அதனால நூற்றுக்கணக்கான நுணுக்கங்களை அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அறிவியல், அரசியல், தத்துவம், தர்க்கவியல், மருத்துவம் போன்ற பல்வேறு கலைகளை அரிஸ்டாட்டில் சொல்லிக் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தந்தைகிட்ட இருந்து போர் நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு போர் வீரனாகவும் ஆவார். இப்போ துரதிருஷ்ட விதமாக கொஞ்ச நாட்கள்லே அவரோட அப்பாவான பிலிப்ஸ் தன்னோட சொந்த பாதுகாவலராலேயே கத்தியால் குத்தி கொல்லவும் படுவார். கிமு 336லேயே மெசிடோனியாவோட மன்னராக அலெக்சாண்டர் வருவார். இப்போ இவரோட வயசு வெறும் 20 தான் இருக்கும். இந்த பிலிப்ஸ் இறந்த செய்தியை அறிஞ்ச செர்மஸ், ஏத்தன்ஸ், தேபஸ், டைசாலி வடபகுதிகளில் உள்ள பழங்குடியின மக்களுக்கெல்லாம் கிளர்ச்சி எழுப்புகிறாங்க. இதனால் மெசிடோனியாவில் இருந்து விலகி வேறு சிறு அதாவது தனித்தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. புதிய மன்னரான அலெக்சாண்டரை ரொம்ப குறைச்சி எடை போடுறாங்க. இதனால் அலெக்சாண்டருக்கு கோபம் வருது. நம்ம தந்தை இருக்கிற வரைக்கும் மெசிடோனியாவுக்கு கீழே இருந்தவங்க இப்போ நம்மளோட வயது காரணமாக நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வீரர்கள், படைத்தளபதிகள் இருப்பாங்கள்ல, அவங்க முன்னாடி ஒரு வீரமிக்க உரையை நிகழ்த்துறாரு. மெசிடோனியா அரசுக்கு கட்டுப்பட்டவங்க மீது நான் போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில நாட்கள்லேயே செர்மஸை போரில் ஜெயிச்சிடுறாரு. செர்மஸ் அடிபணிஞ்ச உடனே தேமஸ் மீது தன்னோட கோவப்பறவையை திருப்புறாரு. 2 நாட்கள்லேயே இந்த யுத்தத்தில் நடத்தி எதிரிகளை மண்ணில் வீழ்த்துறாரு. இப்போ அலெக்சாண்டர் ஒரு வீரன் அல்ல, ஒரு மாவீரன்கிற செய்தி ஒரு காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஆனால் அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு வெற்றியாகவே அவர் நினைக்கல. அடுத்து பாரசீகத்தை அடக்கி ஆசியாவை கைப்பற்றணும்னு சொல்லி இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அலெக்சாண்டர். அதனால் பாரசீகத்துக்கு எதிராக தன்னோட படையை திரட்டுறாரு. அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்க நாளும் குறிக்கிறாரு. போர் புரிஞ்சுக்கிட்டே இவர் இடையிடையே சத்தம் எழுப்புவது, இசைக்கருவிகள் மூலமாக ஓசை எழுப்புவது, கால்களை தரையில் தேய்க்கிறது மூலமாக அந்த சத்தத்தை வச்சு
ஒரு உத்தரவுகளை வந்து அவரோட வீரர்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுப்பாரு. அதனால் அலெக்சாண்டர் இருந்து வரும் அந்த உத்தரவுகளுக்காக கடைசியில் உள்ள வீரர்களுக்கு கூட அது எளிமையாக போய் புரியும். நதியோட ஒரு கரையில் பாரசீகமும் மறுக்கரையில் வந்து மெசிடோனியாவும் இருக்கும். இப்போ பாரசீகம் செல்லணும் அப்படின்னாக்கா இந்த நதியை வந்து கடக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து அலெக்சாண்டர்கிட்ட வந்து இருக்குது. இந்த நதியை வந்து கடக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் கூட. ஏன்னா கொஞ்சம் தடுமாறினா கூட இந்த நதியில் விழுந்து உயிர் இழக்கிற ஆபத்து வந்து இருக்குது. இப்போ அலெக்சாண்டர் வந்து இந்த ஆற்றை வந்து நம்ம வந்து எப்படி கடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட வீரர்கள்ட்ட வந்து ஒரு ஆலோசனை வந்து செய்கிறாரு. சில நாட்கள் வந்து அந்த ஆற்றங்கரை பக்கத்திலேயே வந்து முகாமிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து இந்த ஆற்றை நம்ம எப்படியாவது கடக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, அதுக்கு வந்து சரியான சமயம் வந்து பகலில் வந்து நம்ம செல்லக்கூடாது, இரவில் தான் இந்த நதியை வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இதனால் எதிர்பாராத விதமாக பாரசீகத்தோட ஒரு பகுதியை வந்து தாக்குறாங்க. டேரியஸ் மன்னர் வந்து இதில் நிலை குலைந்து போவாருங்கிறது தான் அலெக்சாண்டரோட திட்டம். இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு வீரர்கள் வந்து தயங்குறாங்க. ஏன்னா இது நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த புஷி பேலஸ் குதிரையில் வந்து அலெக்சாண்டர் ஏறி இவரே வந்து முதல் ஆளாக ஆற்றில் இறங்கி துணிந்து போகிறாரு. அதனால் மன்னரே வந்து துணிஞ்சு போகிறாருன்னா படை வீரர்களும் வந்து கடக்குறாங்க. கண் இமைக்கும் நேரத்தில் வந்து பாரசீகத்தை வந்து மெசிடோனியா படைகளுக்கும் இந்த பாரசீக படைகளுக்குமே வந்து மோதல் ஏற்படுது. இந்த பாரசீக படையை பார்த்து மிரண்டு போகிறாங்க மெசிடோனியா படை வீரர்கள். அதாவது அந்த பாரசீக படையிட்ட வந்து 20,000 ஈட்டி வீரர்கள், 10,000 குதிரைப்படை வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. இவங்களை வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து தொடக்கத்தில் வந்து திணறாங்க இந்த மெசிடோனியா படை வீரர்கள். அதாவது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, முதல்ல அவங்கக்கிட்ட அடிபணிகிற மாதிரி இருந்து தன்னை வந்து தற்காத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாரசீக படைகளை வந்து முழுமையாக வந்து தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடி தங்களை வந்து பலவீனமானவங்க அப்படின்னு காமிச்ச பிறகு படையை வந்து திரட்டி கைப்பற்றணுங்கிறது தான் அலெக்சாண்டரோட திட்டம். அலெக்சாண்டர் வந்து போர் புரிஞ்சுக்கிட்டே பாரசீக வீரர்களோட பலவீனம் என்னங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வராரு. அதனால எதிரிகளோட யுகத்தை வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாரு. மிக பலவீனமாக இருந்த அந்த காலாட் படைகளை வந்து மிகவும் ஆக்ரோஷமாக வந்து தாக்கி தலை குனிய வைக்கிறாரு. அலெக்சாண்டரோட வாளால் ஒருவர் பின் ஒருவராக வந்து படை வீரர்கள் வந்து இறந்துக்கிட்டே வராங்க. இதனால் 2 பக்கமே வந்து உயிர் பலி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து பாரசீகத்தோட படை வீரர்கள் வந்து அதிகமாக இறந்து போகிறாங்க. டேரியஸ்ட இருக்கிற 5000 காலாட் படை வீரர்கள், 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து சரிய தொடங்குறாங்க. ஏராளமான பாரசீகத்தோட அந்த படை வீரர்களை வந்து சிறையும் பிடிக்கிறாங்க. இந்த போரில் அலெக்சாண்டரோட கை வந்து ஓங்குறத பார்த்து டேரியஸ் வந்து பயந்து போகிறாரு. அலெக்சாண்டரோட வாழ்க்கையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து அமையுது. ஏஷியா, சிரியா, ஈராக், லெபனான் போன்ற நாடுகளும் வந்து அலெக்சாண்டருக்கு கீழே வருது. இந்த இடங்களை எல்லாத்தையும் தன்னோட படை தளபதி கிட்ட ஒப்படைச்சிட்டு அலெக்சாண்டர் வந்து பாபிலோனுக்கு வந்து போகிறாரு. டேரியஸ் வந்து இப்போ என்னன்னாக்கா மறுபடியும் தன்னோட தாய்மண்ணை வந்து காக்கணும்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க பேசி ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை வந்து ஒன்று சேர்க்கிறாரு. இந்த விஷயம் வந்து பாபிலோனில் உள்ள அலெக்சாண்டருக்கு வந்து தெரிய வருது. டேரியஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து படையெடுக்கிறதுக்கு வந்து உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். இருவருக்கும் வந்து இசல் என்னும் இடத்துல வந்து யுத்தம் வருது. டேரியஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அவமானப்பட்டிருக்கோம், அதனால இந்த தடவை வந்து ரொம்ப கடுமையாக போர் புரியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 2 தரப்புக்குமே இடையே வந்து கடுமையான மோதல் வந்து நிலவுது. இப்போ வந்து டேரியஸோட படைக்கு முன்னாடி அலெக்சாண்டரோட படை வந்து திணறுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அலெக்சாண்டர் வந்து தன்னோட யுகத்தை வந்து மாத்துறாரு. தன்னோட வலது பக்கத்தில் உள்ள படையை வந்து பாரசீகத்தோட இடது பக்கத்துக்கு வந்து செலுத்துறாரு. அங்கே தான் வந்து டேரியஸ் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட யுகத்தை வந்து மாத்துறாரு. இந்த யுகத்தை வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியலை. இதனால் இப்போ வந்து பாரசீகத்தோட படை வந்து தடுமாறுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி அவங்க பாதுகாப்பு அரணை உடைச்சி மெசிடோனியா வீரர்கள் வந்து உள்ளே நுழையிறாங்க. ஈட்டி படை, குதிரைப்படையை வந்து ஆக்ரோஷமாக வந்து செலுத்துகிறாங்க. இதனால் டேரியஸோட படைகள் வந்து ரொம்பவே வந்து திணறாங்க.
இந்த முறையும் நம்ம வந்து தோல்வியோட விளிம்பில் இருக்கோம், இந்த முறை ஆனால் நம்ம வந்து புறமுதுகு காட்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லி டேரியஸ் வந்து என்ன நினைப்பாருன்னா அலெக்சாண்டர்கிட்ட நம்ம வந்து சரணடைஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் எதிரி நாட்டு மன்னர் முன்னாடி நம்ம வந்து சரணடைகிறதுங்கிறது நம்ம தாய் நாட்டுக்கு வந்து அவமானம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட டேரியஸோட தளபதிகள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா டேரியஸை வந்து தன்னோட சொந்த தளபதிகளே வந்து கொன்றுவாங்க. இதனால வந்து யுத்தம் முடியுது. ஆயிரக்கணக்கான பிணக்குவியல்கள் வந்து இருக்கிற அதற்கிடையே வந்து அலெக்சாண்டர் வந்து நடந்துட்டு வராரு. டேரியஸை பார்த்து ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. ஒரு அரசன் வந்து அரசனால தான் வந்து அரசன் கையால் தான் வந்து கொல்லணும், இப்படி வந்து தளபதி கையால் நீங்கள் வந்து இறந்ததை பார்த்து வந்து அலெக்சாண்டர் வந்து மனம் வந்து வெதும்பி போவார். அலெக்சாண்டர் வந்து தன்னோட அரச அங்கியை கலட்டி டேரியஸ் மீது வந்து போட்டு விடுவார். அவரோட உடலுக்கு வந்து ராஜ மரியாதையோட அடக்கம் செய்வார். 2 மாதங்களுக்கு பிறகு வந்து காசா நகரை வந்து கைப்பற்றுவார். இதை பார்த்த ஈஜிப்ட் வந்து போரிடாமலே வந்து சரணடைஞ்சிருவாங்க. அதாவது கத்தியின்றி ரத்தம் இல்லாமையே ஒரு நாடு வந்து கிடைச்சிது அப்படின்னாக்கா அது ஈஜிப்ட் தான். 24 வயசு தான் ஆகும். அப்போ வந்து ஈஜிப்ட் மன்னராக வந்து முடிசூட்டி கொள்கிறாரு அலெக்சாண்டர். கிரேக்க கலாச்சாரத்தை பரப்புறதுக்காக நைல் நதி கரையில் ஒரு நகரை அமைக்கணும்னு நினச்சி கிரேக்க கலைகளை பயன்படுத்தி அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு நகரை வந்து உருவாக்குவார். கிரேக்க கலாச்சாரம் தான் உண்மைன்னு நினைக்கிறாரு. பாரசீகத்தில் உள்ளவங்களை வந்து காட்டு மிராண்டிகள், அவங்க வந்து திறமை இல்லாதவங்க அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்களும் வந்து அறிவாளிகள் தான், அவங்களும் வந்து திறமைசாலிகள் தான் அப்படின்னு அவர் வந்து புரிஞ்சுப்பார். தன்னோட பேரரசோட 2 படைகளையும் வந்து ஒன்று சேர்த்து கிரேக்க பாரசீகம் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை வந்து கட்டமைக்கிறாரு. இங்கே வந்து கிரேக்கர்களும் பாரசீகர்களும் 2 பேரையுமே வந்து அவர் சரிசமமாக வந்து நடத்துவார். இதனால் ஏராளமான இந்த பாரசீகர்களையும் தன்னோட படையில் வந்து அமர்த்துவார். அடுத்து வர்ற 3 வருஷத்துக்குள்ள கிழக்கு ஈரானை வந்து கைப்பற்றுவார். ஆசியாவில் உள்ள பிற பகுதிகளை வந்து கைப்பற்றுவார். இன்னும் பல நாடுகளை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாரு. அடுத்து இந்தியாவை நோக்கி அவரோட பார்வை வந்து திரும்புது. இந்தியாவோட வரைபடத்தை வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இமயமலை தொடர் தான் இந்தியாவோட பாதுகாப்பு அரணாக இருக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவார். இந்த இமயமலையை வந்து நம்ம எப்படியாவது கடக்கணும் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்துக்குஷ் மலையை வந்து கடக்கிறதுக்காக அவங்க படைகள் வந்து முடிவெடுப்பாங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட வெறும் 20,000 மெசிடோனியா வீரர்கள் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா பல ஆண்டுகளாக வந்து நடந்த யுத்தத்தால் அவங்க வீரர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. இப்போ வந்து பாரசீகத்தோட படை வீரர்களில் உள்ள 30,000 பேரை வந்து சேர்த்துக்கிறதால இவங்களோட படை வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து வருது. ஹைப்பர் கால்வாய் மூலமாக கடந்து ஸ்வெத் பள்ளத்தாக்கு பக்கத்தில் உள்ள பழங்குடியினர் வாழ்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. அங்கே உள்ள பழங்குடியின மக்களும் வந்து எதிர்த்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக வந்து போர் புரியுறாங்க. இருந்தாலும் அவங்களால வந்து அலெக்சாண்டரோட படை முன்னாடி அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியலை. தக்ஷிலம் என்னும் குறுநில அரசுக்குள்ளே வந்து நுழையும் போது அலெக்சாண்டரோட படை வந்து அந்த தக்ஷிலம் என்னும் அந்த குறுநில அரசர் வந்து யார் அப்படின்னாக்கா ஹம்பி. அதுக்கும் பக்கத்தில் உள்ள நகரில் வந்து யார் வந்து அரசனாக இருப்பாங்க அப்படின்னாக்கா போரஸ் என்ற ராஜா புருஷோத்தமன் தான் வந்து ஆண்டுக்கிட்டு வருவார். ஹம்பிக்கும் புருஷோத்தமனுக்குமே வந்து பிடிக்காது. ஏன்னா புருஷோத்தமனோட அந்த வீரமும் அவரோட நிர்வாக திறமையும் வந்து பார்த்து ரொம்பவே வந்து பொறாமை கொண்டவராக இருப்பார் ஹம்பி. அதனால் அலெக்சாண்டரோட படை வந்து இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் தாண்டி வர்றாங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதை வந்து இவங்க தாண்டிட்டு வர்றாங்கன்னா நம்ம வந்து சரணடைஞ்சிடணும்னு சொல்லி ஹம்பி வந்து சரணடைஞ்சிருவார். இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிற்றரசர்களையும் வந்து சரணடைய வச்சிருவார். அலெக்சாண்டரோட நட்பை நம்ம வந்து எப்படியாவது பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹம்பி வந்து நினச்சி இதெல்லாமே வந்து செய்வார். அதாவது அலெக்சாண்டரோட நம்ம நட்பை வச்சுக்கிட்டோன்னா புருஷோத்தமனை வந்து நம்ம ஈஸியாக வீழ்த்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாமே வந்து செய்வார். இப்போ அலெக்சாண்டர் வெர்சஸ் போரஸ், அதாவது புருஷோத்தமன், இவங்களுக்கு வந்து போர் வந்து வருது. அதுதான் பேட்டில் ஆஃப் ஹிடாப்சிஸ். இந்த பேட்டில் ஆஃப் ஹிடாப்சிஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ப்ராவின்ஸில் தான் வந்து நடக்குது. அதாவது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து ஹிடாப்சிஸுங்கிற நதிக்கரை ஓரத்தில் வந்து இந்த போர் வந்து நடக்குது. இன்றைக்கி அந்த நதியோட பேர் வந்து ஜீலம் ரிவர். இந்த போர் வந்து எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு பார்த்தா 326 BCயில் தான் வந்து இந்த போர் வந்து நடக்குது.
அலெக்சாண்டர் வந்து போரஸுங்கிற மன்னர்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்னோட வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் வந்து போரஸ் வந்து நிராகரிச்சிருவார். அதாவது போரஸை பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டரோட போரிடுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாரு. இந்த போரஸ் மன்னரோட அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா இந்த ஜீலம் ரிவர் தான் பக்கத்தில் உள்ள. ஏன்னா அந்த ஜீலம் ரிவருக்கு பக்கத்தில் தான் வந்து போர் நடக்கணும். அந்த ஜீலம் ரிவர் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையுது. ஏன்னா இந்த ஜீலம் நதிக்கரையோட அந்த அகலம்னு பார்த்தா 1 மைல் தூரம் இருக்கும். அலெக்சாண்டர் வந்து இந்த புருஷோத்தமனோட வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜீலம் ரிவரை வந்து கடந்து வந்தால் தான் வந்து போர் தொடுக்க முடியும். இந்த ஜீலம் ரிவர் வந்து ரொம்ப அகலமானதும் மட்டும் இல்லாமல் ஆழமான நதியும் கூட. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் வந்து மழைக்காலம்ங்கிறதுனால அந்த நதியில் வந்து தண்ணீர் வரத்துங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை கடந்து போய் தான் வந்து போர் புரிகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுவும் கூட. அலெக்சாண்டருக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று, தண்ணீரை பொருட்படுத்தாமல் போரஸ்ட்டை போய் போர் புரியணும். ஆனால் இதில் உள்ள ரிஸ்க் என்னன்னு பார்த்தா நதியை வந்து கடக்கும்போது போரஸ் வந்து அடுத்த சைடில் வந்து இருப்பார். போரஸ் வந்து அவரோட படையை வச்சுட்டு அலெக்சாண்டரோட படையை வந்து வீழ்த்துவார். இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா அலெக்சாண்டர் வந்து நதியை கடக்காமல் அந்த மழைக்காலம் முடிகிற வரைக்குமே வந்து வெயிட் பண்ணலாம். தண்ணீர் வரத்து வந்து கம்மியானதுக்கப்புறமா வந்து அவர் வந்து நதியை வந்து கடக்கலாம். கடந்து வந்து அதுக்கப்புறமா வந்து போர் புரியலாம். இதுதான் வந்து 2வது ஆப்ஷன். போரஸ் வந்து இந்த 2 ஆப்ஷனுக்குமே வந்து ரெடியாக தான் இருக்கிறாரு. இப்போ அலெக்சாண்டர் வந்து இந்த ஜீலம் ரிவர் பக்கத்துக்கு வந்து சேர்றாரு. அவரோட கேம்பை வந்து அங்கே வந்து செட் பண்ணுறாரு. போரஸ் வந்து இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கிறாரு. இப்போ அலெக்சாண்டர் வந்து அவரோட படைகளை வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வந்து மாற்றுறாரு. அதாவது கரை ஓரமாக வந்து அவரோட பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டே வந்து இருக்கிறாரு. போரஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவரோட படைகளை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அலெக்சாண்டர் வந்து திசை திருப்புறாரு. போரஸோட அந்த படைகளை வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அலெக்சாண்டர் என்ன நினைப்பார்னா இந்த நதியை கடக்கிறதுக்கு வந்து அதாவது இந்த இடத்துல இருந்து நம்மளால நதியை கடக்க முடியாது, போரஸோட படைகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நதியை வந்து கடக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு பக்கம் வந்து இருக்குதா, அது மூலியமா நம்ம கடக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரோட ஆட்களை கூப்பிட்டு வேற ஏதாவது ஒரு இடங்களை வந்து இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வந்து சொல்லுவார். அப்போ வந்து ஒரு நல்ல இடத்த வந்து அலெக்சாண்டரோட ஆட்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதாவது இந்த ஜீலம் நதி வந்து டேர்ன் ஆகிற இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன பகுதிகள் வந்து இருக்கும். அது வழியாக நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வழியாக அலெக்சாண்டர் அவரோட ஆர்மியோட கிராஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து போரஸோட படைக்கு வந்து தெரியாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு நாள் வந்து நல்ல மழையும் பெய்யுது. இன்றைக்கி வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மழை பெய்யும் போது கிராஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஆட்களாலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ வந்து பாதி ஆட்களை வந்து அங்கேயே அவர் வந்து இருக்கிற இடத்துல வந்து நிப்பாட்டி வைக்கிறாரு. அவங்களோட அந்த மீதி படைகளை மட்டும்தான் வந்து கூட்டிகிட்டு அந்த நதியை வந்து கடக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. ஏன் வந்து அந்த பாதி படைகளை வந்து அங்கேயே நிப்பாட்டி வைக்கிறாரு அப்படின்னாக்க அப்போ தான் வந்து போரஸ் வந்து என்ன நினைப்பாருன்னா இவங்க வந்து இன்னும் அங்கேயே தான் நிற்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாதி படைகளை வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு மீதி படைகளோட அலெக்சாண்டர் வந்து அந்த நதியை கடந்து வர்றாங்க. இப்போ அலெக்சாண்டர் வந்து நதியை கடந்து வந்து சேர்றாங்க. அவங்களோட படைகளில் பார்த்தா 6000 காலாட் படைகள் இருக்கிறாங்க, 5000 குதிரை படைகள் இருக்கிறாங்க. அலெக்சாண்டர் வந்து கரையை கடந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போரஸ்க்கு வந்து தகவல் கிடைக்கிது. போரஸ் உடனே வந்து அவரோட மகனோட தலைமையில் வந்து 3000 குதிரைப்படை வீரர்களையும் 120 தேர்களையும் வந்து அலெக்சாண்டருக்கு எதிராக வந்து அனுப்புவார். இதுதான் வந்து போரஸ் செய்த ஒரு தவறு. ஏன் அப்படின்னாக்கா அலெக்சாண்டர் படையில் வந்து 5000 குதிரைப்படை இருக்கிறாங்க, 6000 காலாட் படை இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து கரையை கடந்து இங்கே வந்துட்டாங்க. அலெக்சாண்டரோட குதிரைப்படைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக வந்து அந்த குதிரைப்படை வீரர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. போரஸ் வந்து வெறும் 3000 குதிரைப்படையை தான் வந்து அனுப்புகிறாரு. போரஸ் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா நம்ம வந்து முதல்ல வந்து கொஞ்சம் வீரர்களை மட்டும் நம்ம அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. ஆனால் போரஸோட குதிரைப்படையை வந்து ரொம்ப எளிமையாகவே வந்து தோற்கடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போரஸோட மகனையும் வந்து கொண்டுடுறாங்க. நதிக்கரையில் வந்து அன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து மழை பெஞ்சதுனால சேரும் சகதியுமாக இருக்குது. அதனால சேரியட்டால் வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியலை. இதனால் வந்து இது வந்து அலெக்சாண்டரோட படைகளுக்கு வந்து இது இன்னுமுமே வந்து சுலபமாக அமையுது.
அலெக்சாண்டர் வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, இப்போ வந்து அந்த பாதி படையை வந்து அந்த கேம்ப்லேயே வந்து பாதி படையை வந்து இருக்க சொல்லியிருப்பாள்ல, அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவாருன்னா, போரஸ் வந்து அவரோட முழு படையையுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இந்த நதியை தாண்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னாக்கா, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். போரஸ் வந்து சின்ன ஒரு ஆர்மியை தான் வந்து அனுப்புவார். அதனால் வந்து அவங்க வந்து இப்போ வந்து வராமல் இருக்கிறாங்க. இப்போ அலெக்சாண்டர்கிட்ட இருக்கிற அந்த 5000 குதிரைப்படை, 6000 காலாட்படையோட வந்து அந்த போரஸோட படையை வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. போரஸும் வந்து அவரோட ஆர்மியோட வந்து ரெடியாகவே வந்து இருக்கிறாரு. போரஸோட படையில் வந்து நடுவில் வந்து காலாட்படையும் 2 சைடில் வந்து குதிரைப்படையையும் வந்து நிப்பாட்டியிருக்கிறாரு. காலாட்படைக்கு முன்னாடி வந்து யானை படைகளை வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அதாவது 200 யானைகளை வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. இந்த குதிரை படைக்கு முன்னாடி வந்து சேரியட்ஸை வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. போரஸோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தா என்ன அப்படின்னாக்கா, இந்த யானை படைகளும் இந்த சேரியட்ஸும் தான். இந்த யானைகளுக்கெலாம் என்ன அப்படின்னாக்கா, அந்த யானைகள் மேலே வந்து நிறைய கவசங்கள்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. யானைகளை வந்து ஈஸியாக வந்து வீழ்த்த முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. தேர்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, சாதாரண தேர் மாதிரி இல்லாமல் ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது. ஒரு தேரில் வந்து 6 பேர் வந்து பயணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த தேர் வந்து பெருசாக இருக்குது. அந்த தேரில் வந்து 4 குதிரை வந்து அந்த தேரை வந்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு அந்த தேர் வந்து பெருசாக இருக்குது. அதில் வந்து 2 பேர் வந்து வில்லாளர்கள் வந்து இருப்பாங்க. 2 பேர் வந்து கவசத்தால் வந்து பாதுகாக்கிறதுக்காக 2 பேர் வந்து இருப்பாங்க. 2 பேர் வந்து தேரை வந்து ஓட்டுறவங்க. அதை மாதிரி அந்த தேரில் வந்து 6 பேர் வந்து பயணிக்கிற அளவுக்கு வந்து இருக்கிறாங்க. அலெக்சாண்டர் வந்து காலாட்படைகளோட அவங்களோட வலது பக்கத்தில் வந்து குதிரை படையை வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. இந்த குதிரை படைகளுக்கு மேலே வந்து குதிரைக்கு மேலே வந்து வில்லாளர்கள் வந்து அமர்ந்திருப்பாங்க. அதாவது அவங்க வந்து அந்த குதிரையில் வந்து போய்கிட்டே வந்து அம்பை விடுவாங்க. போரஸ் கிட்ட வந்து இந்த யானை படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இவங்க வந்து இந்த அலெக்சாண்டரோட படையில் வந்து இந்த வீரர்களை வந்து வச்சுருப்பாங்க. அதாவது குதிரை மேலே உட்காந்துக்கிட்டே வந்து அந்த அம்பு மலைகளை வந்து அவங்க வந்து பொழிவாங்க. இதுதான் வந்து இவங்க கிட்ட உள்ள ஒரு ஸ்ட்ரென்த்து. அது மட்டும் இல்லாமல் அந்த காலாட்படையில் வந்து நீளமான ஈட்டிகளை வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்குமே வந்து அந்த ஈட்டி வந்து அதோட அளவு வந்து அதோட நீளம் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஈட்டி. எதிரிகளால் இவங்க பக்கத்தில் வந்து நெருங்கியே வர முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். அவங்களோட காலாட்படையில் வந்து ஒரு 5 ரோஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நிற்பாங்க. மெசிடோனியாவோட ஆர்மியில் இருக்கிற நியூ டெக்னாலஜி வந்து இதுதான். அந்த நீளமான அந்த ஈட்டியை வச்சுட்டு வந்து அந்த காலாட்படைகளில் வந்து நிற்பாங்க. போரஸோட ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நீளமான ஈட்டிலாம் வந்து இருக்காது. ஒரு 5 அடிக்கு தான் வந்து அவங்களோட ஈட்டியோட அளவு வந்து இருக்கும். அவங்க கையில் உள்ள கத்தியுமே வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டரோட படை வீரர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கவசத்தை வந்து அணிஞ்சிருக்காங்க. இரும்பால் ஆன ஹெல்மெட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த கவசங்களை வந்து அணிஞ்சிருக்கிறாங்க. போரஸோட வீரர்கள்ட்ட உள்ள கவசம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் கிடையாது. அந்த போரஸோட படைகளில் உள்ள ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தாக்கா, அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யானைப்படை தான் வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த்து. இப்போ போரும் வந்து ஆரம்பிக்குது. அலெக்சாண்டர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு மூவான அந்த ஆர்மி படையில் உள்ள அந்த வலது பக்கத்தில் உள்ள குதிரை படைகளை வந்து போரஸோட ஆர்மியோட இடது பக்கத்தில் உள்ள குதிரை படையை வந்து டார்கெட் பண்ணி அனுப்புகிறாரு. குதிரை மேலே அமர்ந்து போர் புரிவாங்கள்ல, அந்த வில்லாளர்களையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவரோட காலாட்படைகளையுமே வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு. போரஸ் வந்து அவரோட காலாட்படையை வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு. முதல்ல வந்து யானைப்படை வந்து முதல்ல வந்து யானைப்படை வந்து இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து சோல்ஜர்ஸ் வந்து வர்றாங்க. அலெக்சாண்டரோட படைகள் வந்து முதல்ல வந்து அந்த யானையோட வந்து சண்டை போடுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. யானை வந்து அந்த அலெக்சாண்டரோட சோல்ஜர்ஸை வந்து தூக்கி எறியுது. அவங்களோட சோல்ஜர்ஸ் மேலே ஏறி போய் காலால் மிதிக்குது. அதனால் வந்து அலெக்சாண்டரோட படைகள் வந்து முதல்ல வந்து ரொம்பவே வந்து திணறாங்க. யானை வந்து அந்த அலெக்சாண்டரோட ஆர்மியை வந்து கொலாப்ஸ் ஆக்குது.
இப்போ வந்து அலெக்சாண்டர்கிட்ட இருக்கிற அந்த வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெரிய ஈட்டி இருக்குதுல்ல, அதை வச்சு யானையோட கால்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னன்னாக்கா, யானைகளுக்கு வந்து அது ரொம்பவே வந்து வலி ஏற்பட ஆரம்பிக்குது. யானைப்படை வந்து என்னென்னா, அந்த அலெக்சாண்டரோட வீரர்களை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த யானைப்படையை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த யானைப்படையை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து போரஸோட படைகளில் உள்ள அந்த லெஃப்ட் பிளாங்க்ல உள்ள குதிரைப்படையை வந்து தோற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வருது. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வலது பக்கத்தில் உள்ள குதிரைப்படையை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த குதிரைப்படையை வந்து அந்த லெஃப்ட் சைடில் உள்ள குதிரைப்படைக்கு வந்து கொஞ்சம் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து இறக்குறாங்க. அலெக்சாண்டரோட படை தளபதியான குவைனஸ் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவர் கண்ட்ரோலில் இருக்கிற குதிரைப்படையை வந்து அனுப்புகிறாரு. இந்த குதிரைப்படை வந்து எப்படின்னாக்கா, பின்னாடி சுற்றி வந்து அங்கே வந்து ஒரு மலை இருக்குது, அதையும் சுற்றி வந்து போரஸோட ஆர்மியை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. போரஸோட அந்த குதிரைப்படை வந்து இதெல்லாமே வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து அலெக்சாண்டரோட படையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேக் சைடில் இருந்து அலெக்சாண்டரோட படை தளபதி குவைனஸ் வந்து அவங்களோட அந்த குதிரைப்படையுமே வந்து வச்சு தாக்குறாங்க. இப்போ என்னன்னாக்கா, ரெண்டு பக்கமுமே வந்து அலெக்சாண்டரோட படைகள் வந்து போரஸோட படைகளை வந்து தாக்குறாங்க. இப்போ வந்து போரஸோட படைகள் வந்து நாலாபுரமும் வந்து சிதறி போக ஆரம்பிக்கிறாங்க. அலெக்சாண்டரோட படைகள் வந்து அவங்க வச்சுருப்பாங்களே அந்த ஈட்டிகளை வந்து அந்த யானையை வந்து யானையோட கால்களில் வந்து டார்கெட் பண்ணுறாங்கல்ல. இப்போ யானை வந்து என்னன்னாக்க, அதனால் அது வந்து பின்னாடி திரும்பி போகுது. அதனால் போரஸோட சோல்ஜர்ஸையே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து குதிரைப்படையை வந்து அட்டாக் பண்ணுது. யானை வந்து ரிவர்ஸில் வர்றதுனால போரஸோட சோல்ஜர்ஸ் வந்து நிறையா பேர் இறந்து போகிறாங்க. எதிரிகளோட அந்த எதிரிகளை வந்து இவங்களால வந்து எதிர்த்து தாக்கு பிடிக்காத அளவுக்கு என்னன்னாக்கா, போரஸோட ஆட்கள் வந்து சிதறி வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நதியோட அடுத்த சைடில் வந்து அலெக்சாண்டரோட மீதி படை இருக்கும்ல, இவங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த நதியை கடந்து உள்ளே வர்றாங்க. இப்போ இந்த தப்பிச்சு போகணும்னு நினச்சவங்க எல்லாமே வந்து இவங்க கிட்ட வந்து மாட்டி இறந்து போகிறாங்க. இப்போ போரஸோட ஆர்மி ஃபுல்லாகவே வந்து சிதறி போகிறாங்க. 10,000க்கு மேலே வந்து இறந்து போகிறாங்க. ஆனாலுமே வந்து போரஸ் வந்து மிகவும் வந்து பலசாலி, ரொம்ப பலம் பொருந்திய ஒரு நபர். அவர் வந்து 7 அடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து யானை மேலே வந்து உட்காந்து அவர் போர் புரிஞ்சா கூட அந்த அளவுக்கு வந்து கம்பீரமாக வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போரஸ் வந்து ஒரு பெரிய போர் வீரனாக வந்து இருக்கிறாரு. இவரோட வீரத்துக்கு வந்து என்னன்னாக்கா, அதாவது முன்னாடி வந்து அதாவது ஃப்ரண்ட் சைட்லேயும் அலெக்சாண்டரோட அந்த குதிரைப்படை வந்து தாக்குது, ரிவர்ஸ்லேயும் வந்து அலெக்சாண்டரோட படை தளபதியோட குதிரைப்படை வந்து தாக்குது. அதுக்கப்புறமா மீதமுள்ள ஆட்களும் வந்து உள்ள வந்து அந்த நதியில் இருந்தவங்களுமே வந்து இப்போ வந்து அலெக்சாண்டரை வந்து அலெக்சாண்டரோட படைகள் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க போரஸோட இது. இருந்தாலுமே வந்து இவர் வந்து தனி நபராக இருந்து பின்வாங்காமல் அவர் வந்து இது எல்லாத்தையுமே வந்து எதிர்கொள்கிறாரு. இதெல்லாம் பார்த்த அலெக்சாண்டர் வந்து ரொம்பவே வந்து போரஸை பார்த்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாரு. போரஸை வந்து நம்ம எந்த ஒரு சூழல்லையுமே வந்து நம்ம வந்து கொல்லக்கூடாது, அவரை வந்து உயிரோடு நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வந்து கைதும் பண்ணுறாங்க. அலெக்சாண்டர் முன்னாடி வந்து இந்த போரஸை வந்து கொண்டுட்டு வராங்க. இப்போ வந்து அலெக்சாண்டர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. நான் வந்து உங்களை வந்து எப்படி வந்து நான் நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாரு. அதுக்கு வந்து போரஸ் வந்து என்ன சொல்லுவாருனாக்கா, நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு ராஜா மாதிரி நீங்கள் வந்து என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். ஒரு சைடு பார்த்தா போரஸ் வந்து அலெக்சாண்டரை எதிர்த்து ரொம்ப கம்பீரமாக வந்து சண்டை போடுறாரு. அலெக்சாண்டர்கிட்ட எதிர்த்து போல்டாக பேசவும் செய்கிறாரு. அலெக்சாண்டர் வந்து இதெல்லாம் பார்த்து போரஸை பார்த்து வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி போகுது. அதனால் வந்து அந்த போரஸ்ட்டை இருந்து கைப்பற்றின அந்த நிலப்பகுதிகளை எல்லாமே வந்து அந்த போரஸ்ட்டையே வந்து திருப்பி வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பகுதிகளை வந்து போரஸ்ட்டை வந்து விட்டுட்டு போகிறாங்க. இதுதான் வந்து அந்த பேட்டில் ஆஃப் ஹிடாப்சிஸ். பேட்டில் ஆஃப் ஹிடாப்சிஸை பற்றி, அதாவது இந்த போரை பற்றி இந்த மெசிடோனியன் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இப்படி தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ பஞ்சாப் ப்ராவின்ஸில் தானே இந்த போர் வந்து நடந்துச்சு. இது வந்து இந்த பஞ்சாப் சைடில் இந்த போரஸ் தான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பதிவுமே வந்து பண்ணலை.
போரஸ் வந்து இந்த அளவுக்கு கம்பீரமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னாக்க இந்தியன் சைடில் வந்து எந்த ஒரு ஹிஸ்டாரியன்ஸுமே வந்து இதை வந்து பதிவு பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் வந்து இப்படி ஒரு கொஷின் வருது. அதாவது ஒரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா போரஸ் தான் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைடில் வந்து இந்தியன்ஸ் வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸை வந்து எடுத்து வைக்கணும். அதை வந்து இவங்க வந்து எடுத்து வைக்காமல் இருக்கிறாங்க. அதாவது ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இந்த போரஸ் தான் வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து எடுத்து வைக்கல. அதனால் மெசிடோனியன் அந்த ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா போரஸ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மெசிடோனியாவில் உள்ள ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இதை வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. போரஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபேக்ட்ஸோ அந்த ப்ரூஃபோ அதை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஆனால் அது வந்து இல்லை. அந்த மெசிடோனியா ஹிஸ்டாரியன்ஸோட இதுபடி என்னன்னாக்கா இந்த பேட்டில் ஆஃப் டாப்சிஸில் வந்து அலெக்சாண்டர் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் போரஸ் வந்து ரொம்பவே வந்து கம்பீரமாக வந்து அவரை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து வைக்கிறார். தொடர்ந்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மெசிடோனியா வீரர்கள் வந்து ரொம்பவே வந்து சோர்வடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அலெக்சாண்டர் வந்து என்ன நினைப்பாருன்னா நம்ம வந்து கங்கையை கடந்து அங்கேயும் போய் நம்ம வந்து படையெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் வீரர்கள் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கலை. மீண்டும் வந்து நம்மளோட மெசிடோனியாவுக்கே வந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அந்த மெசிடோனியாவுக்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ஆனால் இந்த ஊர் திரும்புகிற வழியில் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிக்கிட்டே போவாங்க. அப்போ வந்து இந்த மாலி நாட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. மாலி நாட்டோட வீரர்கள் வந்து எப்படின்னாக்கா ஒரு தேனி கூட்டம் போல் வந்து இவங்களை வந்து சூழ்கிறாங்க. அம்பு மலைகளை வந்து சரமாரியாக வந்து தொடுக்கிறாங்க. அந்த அம்பு வந்து அலெக்சாண்டர் இருந்த பக்கத்தில் வந்து தாக்குது. அவரோட வயிற்று பகுதியை வந்து அந்த அம்பு வந்து தாக்குது. அதுக்கப்புறமா வந்து அலெக்சாண்டர் வந்து ஒரு படுத்த படுக்கையாக ஆகிடுறாரு. அலெக்சாண்டருக்கு வந்து காய்ச்சலும் வந்துடுது. கிமு 326 ஜூலை மாதம் வந்து அலெக்சாண்டருக்கு வந்து காய்ச்சல் ரொம்ப அதிகமாகுது. தன்னோட சுற்றி உள்ள வீரர்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க என்னோட 2 கைகளையும் வந்து வெளியே தெரியும்படி வந்து என்னோட கல்லறையில் வந்து நீங்கள் வந்து புதைக்கணும் அப்படின்னு கேட்டுப்பார். இதை கேட்ட வீரர்கள் வந்து அழ தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்நாளில் தோல்வியே சந்திக்காத அவர் வந்து மரணத்திடம் வந்து தோற்று போகிறாரு. இந்த கல்லறையில் உறங்குபவன் உலகையே வென்றவன் என பொறித்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு செல்லலை அப்படின்னு என்னோட கைகளையும் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து புதைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து கிமு 323 வந்து அலெக்சாண்டர் வந்து இறந்து போகிறாரு. ஓகே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.